புனித வெள்ளி. புனித வாரத்தின் அதிபரிசுத்த 3 நாட்களில் 2ஆம் நாள் இது. நேற்றைய தினத்தில் இயேசு பாஸ்கா விழாவுக்காக ஆயத்தம் செய்ததும், தம் சீடர்களின் பாதங்களை கழுவியதும், பாஸ்கா விழாவை, தனது இறுதி இரா உணவை தம் சீடருடன் உண்டு அன்பின் கட்டளைகளை கொடுத்து பின்னர் கெத்செமனிக்கு சென்று செபித்ததை தியானித்தோம். அதன் பின்னர் அவர் யூதாசினால் காட்டிக் கொடுக்கப்பட்டு, கைது செய்யப்பட்டு, தலைமை குரு கயபாவின் வீட்டுக்கு கொண்டு சென்று போலி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு, விசாரணைக்குட்படுத்தப்பட்டு, பேதுருவினால் மறுதலிக்கப்பட்டு, பிலாத்து முன்னிலையில் நிறுத்தப்பட்டு, மரண தண்டனைக்கு தீர்வையிடப்பட்ட இயேசு கசையடிகளாலும் கயவர்களின் பொல்லாத வார்த்தையாலும் சீர்குலைக்கப்பட்டவராய், முள்முடி சூட்டி சிலுவை மரத்தை தன் தோள்களில் சுமந்து கல்வாரி மலைக்கு கரடுமுரடான பாதையில் இழுத்துச் செல்லப்பட்டு, சிலுவை சாவை தழுவும் கொடுமையையும், உயிரற்ற அவரது உடல் தாயின் மடியில் இறக்கப்பட்டு கல்லறை ஒன்றில் அடக்கம் செய்யப்படுவதையும் இந்த நாளில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆம், எமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் அவரது சிலுவை மரணத்தையும் நாம் இந்த புனித வெள்ளியில் நினைவுபடுத்தி தியானிக்கின்றோம். துயர் நிறைந்த நாளாக இந்த நாளை நாம் ஒரு சந்தியுடனும் சுத்த போசனத்துடனும் தூய்மையையும் துயரத்தையும் வெளிப்படுத்தும் வெள்ளை நிற ஆடைகளுடனும் இந்த நாளின் வழிபாடுகளில் பங்கேற்று சிலுவை முத்தி செய்கின்றோம். இயேசு கல்வாரியில் எமது பாவங்களுக்காக உயிர் தியாகம் செய்ததை நினைத்து துக்க நாளாக இந்த நாளை அனுசரிக்கின்றோம். இந்த நாளில் இறைவார்த்தை வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து சடங்கு என்னும் 3 பகுதிகளை கொண்டதாக வழிபாடு அமைகின்றது. இந்த நாளில் திருப்பலி சடங்கு இடம்பெறுவது இல்லை, திருப்பலி நடைபெறாது. மாறாக பெரிய வியாழன் அன்று தொடங்கிய பாஸ்கா வழிபாட்டு திருச்சடங்கு தொடரும். அது தொடருகின்ற 2ஆம் நாள் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாளில் இயேசுவின் பாடுபட்ட திருச்சிலுவை மக்களின் வணக்கத்துக்காக வைக்கப்படுகிறது. இந்த சிலுவை முத்தி சடங்கில் பங்கெடுக்க ஆர்வமாக அனைத்து கிறிஸ்தவர்களும் ஆலயம் பெறுவதை நாம் காணலாம். இன்றைக்கு ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பு வரலாற்றில் சிலுவை மரத்தில் ஏற்றி கொள்ளப்பட்ட இயேசுவின் சிலுவைச்சாவை நினைந்து வருந்தும் நாம், அந்த சிலுவைச்சாவு எம்மிடம் கேட்டு நிற்கும் விடயம் என்ன என்பதை ஏன் நினைக்க வாழ மறுக்கிறோம்? இயேசு இறைவனின் ஒரே மகன். தன் தந்தையாம் கடவுள் மனிதர் மீது கொண்ட மட்டற்ற அன்பை, இரக்கத்தை மானிடர் நமக்கு வெளிப்படுத்த மனிதனாக பிறந்தார். இறை தந்தையின் ஆட்சியில் இருக்கக்கூடிய அன்பு, நீதி, சமத்துவம், சமாதானம் என்னும் உயரிய பண்புகளில் வாழ்வதுதான் இந்த மனுக்குலம் முழுவதுக்குமான சந்தோஷம் என்பதை இயேசு எடுத்து கூறினார். இதை நிரூபிக்க இறை தந்தை எத்தனை தூரம் மனிதர் நம்மை நேசிக்கின்றார் என்பதை வெளிப்படுத்திய இயேசு இறுதியில் சிலுவைச்சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி, இரத்தம் சிந்தி, என்னிறைவா என்னிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என கதறும் அளவுக்கு மனுக்குலத்தின் மீதான இறைவனின் இரக்கத்திற்கும் அன்புக்கும் சாட்சியானார் இயேசு. உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு மனதுடனும், முழு இதயத்துடனும், முழு வல்லமையுடனும் அன்பு செய். உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலவனையும் நேசி என்னும் 2
அன்பு கட்டளைகளைத்தானே இயேசு வாழும்படி எமக்கு கற்றுத்தந்தார். உண்மை அன்புடன் எதுவித பாசாங்குமின்றி ஒரே இறைவனை வணங்குதலும், எனக்கு மற்றவர் எதெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது என நான் விரும்புகிறேனோ அதையே மற்றவருக்கும் செய்தல்தானே இயேசு எம்மிடம் கேட்பது. இதற்குத்தான் இயேசுவின் மீது பொய்க்குற்றம் சுமத்தி அவருக்கு சிலுவைச் சாவை தீர்வாக பெற்றுக் கொடுத்தோம். இன்றும் உண்மை பேசுவோரையும் நன்மை செய்பவரையும் நாம் எத்தனை தடவை தீர்ப்புக்குள்ளாக்கி இருக்கின்றோம், குற்றவாளிகளாக்கி இருக்கின்றோம். இயேசுவில் குற்றமேதும் காணாத பிலாத்து அவரை விடுவிக்க முயன்றும் கடின மனம் கொண்ட அதிகாரம் படைத்தோர் அவரை கழுமரத்தில் ஏற்றுவதே தீர்வு என கங்கணம் கட்டியிருந்தனர். இவர்களது சூழ்ச்சிக்கும் தனது பதவி பறிபோய்விடுமோ என்னும் பயத்தினாலும் இயேசுவின் பழி தன்மீது வராதபடி கை கழுவி நின்றான் பிலாத்து. இயேசு என்றும் அம்மத்தியில் எத்தனை எத்தனை பிலாத்துக்கள். இவர்களால் கைவிடப்படவும் உண்மையை சரியானதை செய்ய பின்வாங்குவதையும் காண்கின்றோம். நீதியானதை அநீதியானவனாக சித்தரித்து நன்மை செய்பவனை கெடுதல் செய்பவனாக சமூகத்துக்கு பொய்யான போலியான விதத்தில் காட்டி நன்மை செய்பவரை, உண்மை பேசுபவரை, நீதியை நிலைநாட்ட ஏழைகளுக்காக குரல் கொடுப்பவர்களை அழித்துவிட கட்டியங்கூறும் அதிகார வர்க்கத்தினர்தான் எத்தனை பேர் எமது சமூகத்தில். சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டு கசையடிகளால் கிழிக்கப்பட்டு இரத்த மாறாயோட இன்னும் கொலைவரி அடங்காதோர் முள்ளினால் முடி செய்து இயேசுவின் சிரம் மேல் வைத்து அழகு பார்க்கும் கொடூரத்தை என்னவென்று சொல்ல. இன்றும் ஆண்டாண்டு காலமாக சிலுவை பாதைகளை செய்கின்றோம், திரியாத்திரைகள் செல்கின்றோம், தான தர்மங்கள் செய்வதாக காட்டிக் கொள்ளுகின்றோம். எண்ணில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை சிலுவையில் அறைந்தபடி, அப்பாவிகளை அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கி கழுமரத்தில் ஏற்றி கொல்லும் அளவுக்கு கடின மனம் படைத்தவர்களாக இருக்கின்ற நாங்கள் சிலுவை பாதைகளை செய்கின்றோம். சிலுவை முத்திகளை செய்வதற்கு முண்டியடித்து முன்னிலையில் நிற்கின்றோம். ஏழைகளையும் அப்பாவிகளையும் நன்மை செய்ய நினைப்போரையும் இகழ்ந்து பேசி அவர்களின் தோள்களில் பாரமான சிலுவைகளை சுமத்திவிட்டு நாம் சிலுவை முத்தி செய்ய முண்டியடிக்கின்றோம். இயேசுவும் இவ்வாறுதானே அநியாய தீர்ப்புக்குள்ளாக்கி சிலுவை மரத்தில் அவமானப்பட்டு தன்னுயிர் நீத்தார். எண்ணி பார்ப்போமா? திருந்துவதற்கு முயற்சி செய்வோமா? உண்மை எதுவென எமக்கு தெரியாவிட்டால் பொய்மையை உண்மையாக்காமல் இருக்க முயற்சி செய்வோமா? ஏழைகளுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்போமா? அப்பாவிகளுக்கு பழி சுமத்தி அவர்களை பரிதவிக்க விடாமல் இருப்போமா? இவையெல்லாம் நாம் இயேசுவின் தோள்களில் சுமத்துகின்ற சிலுவைகள். ஆக இயேசு எமது பாவத்துக்காக தன்னுயிரை கையளித்தார். சிலுவை மரத்தில் அவமான சின்னமான அந்த சிலுவை மரத்தில் தொங்கி எமது மீட்புக்காக தன்னுயிரை கொடுக்க துணிந்தது இறைவனுடைய அன்பை எமக்கு காட்டுவதற்காக. ஆக இறைவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுகின்ற நாம்
ஆண்டாண்டு காலம் நமக்கு போதிக்கப்படுகின்றதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் எங்களுடைய பாவ நிலையிலிருந்து விடுபட சற்றேனும் முயற்சிப்போம். அடுத்தவரை அவதூறு சொல்லாமல், அடுத்தவருடைய பெயரை கெடுக்காமல், அடுத்தவருக்கு தீமை நினைக்காமல், ஏனையோரில் பழி சுமத்தாமல், தீர்ப்புக்குள்ளாக்காமல் மனம் வருந்திய கிறிஸ்தவர்களாக வாழ முற்படுவோமா? இந்த தவக்காலத்தின் புனித வெள்ளி நமக்கு மனம் திரும்புகின்ற ஒரு நாளாக அமையட்டும். ஆண்டவருடைய இரக்கம் எம்மோடு இருக்கட்டும். இந்த புனித வெள்ளியினுடைய வழிபாடுகள் அனைத்தும் நமக்கு அர்த்தமுள்ள வழிபாடுகளாக அமைய இறைவன் தாமே எம் மீது இரக்கமாய் இருக்க மன்றாடுவோம். ஆமென்.